நான் அரிமா டாக்டர் முத்து ஆர் பழனிசாமி. தீயணைப்பு பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கிடையே ஊட்டுவதற்காக, குறிப்பாக அரிமா சங்கத்திலே கடந்த 38 ஆண்டுகளாக மாவட்ட தலைவராக 32 ஆண்டு காலம் அந்த அத்தனை மாவட்ட ஆளுநர்களும் என்னை இந்த குறிப்பிட்ட சேவைக்காகவே பணித்துள்ளார்கள். ஒவ்வொருத்தரும் பல பல துறைகள் எடுத்துட்டு செய்வாங்க, வருஷம் மாறுவாங்க. என்ன பொறுத்தவரை இந்த 32 ஃபயர் சேஃப்டி அண்ட் அதர் சேஃப்டி. ஒரு மின்னல் மின்னுது, அதில் எப்படி பாதுகாப்பு பண்ணலாம், ஒரு எலக்ட்ரிசிட்டியில் ஒரு என்ன பாதுகாப்பு கொடுக்கலாம், ஒரு டிராஃபிக்கில் எப்படி பாதுகாப்பு பண்ணலாம், அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதை நான் ஒரு சேவையாக வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அந்த அவேர்னஸுக்காக என்னக்கூடிய பேங்க்குக, அரசாங்க அதிகாரிகளுடைய அலுவலகங்கள், லைப்ரரிகளுக்கெல்லாம் இலவசமாக தீரம்னு ஒரு புத்தகத்தை ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா இலவசமாக எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுறோம். அதோடைய மோட்டிவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்தவரையில் பாதுகாப்பு விழிப்புணர்வுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அது என்னுடைய தொழில் ரீதியாக ஒரு சேவையாக செஞ்சிட்டு இருக்கிறேன். அதை தவிர தமிழ் ஆர்வம் அப்படின்னு ஒரு இருக்குது. ஸோ தமிழை எப்படியெல்லாம் நம்ம தமிழ் ஆர்வலரை, கவிஞர்களை, எழுத்தாளர் ஊக்குவிக்க முடியுமோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ்னு சொல்கிறோம். ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. இன்னைக்கும் நம்மளோ சில அரசாங்கத்தில் எல்லா கரஸ்பாண்டன்ஸும் தமிழ் இருக்கணும்னு சொல்கிறோம். அது நடைமுறையில் இன்னும் முழுமையாக ஈடுபட்டு பண்ணலை. அது மாதிரி கோர்ட்டில் தமிழில் வரணும்னு சொல்கிறோம். அது ஆனால் எல்லா மொழிகள்லையும் அவங்கவுங்க தாய்மொழியில் படிக்கும் பொழுதோ செய்யும் பொழுதோ அந்தந்த நாடுகள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை கண்டு வருதுங்கிறத வரலாற்று ரீதியாக நம்ம உணர்றோம். நம்ம ஜப்பான் எடுத்துக்கிறோம், சீனான்னு எடுத்துக்கிறோம். அங்கெல்லாம் வேற மொழியே கிடையாது. சைனீஸ் லாங்குவேஜ் தான் படிக்கணும், ஜாப்பனீஸ் தான் படிக்கணும். இன்னைக்கு உலகத்தினுடைய வல்லரசுகளை திரிகிறாங்க. அதுக்கு காரணம் நம்முடைய மொழி அப்படிங்கிற பொற்றோடு அதை இயக்கும் பொழுது, அதே மாதிரி நம்ம தமிழ் மொழியில நம்ம ஆர்வமாக செயல்படணுங்கிற ஒரு அக்கறையினால என்னால் முடிஞ்சதை நான் சர்வீஸாக தமிழ் ஆர்வம் உள்ளவங்களை ஊக்குவிச்சு அதுக்கு உண்டான என்ன ஒரு ராமருக்கு அணில் பண்ண மாதிரி ஒரு சிறு சிறு சேவைகள். அரிமா முத்து டாக்டர் ஆர் பழனிசாமி அவர்கள் ஒரு தொழில் அதிபர் மட்டுமல்ல, ஒரு மனிதநேயமிக்க ஒரு நல்ல ஒரு மனிதர். இவருக்கு தமிழில் அதிக ஆர்வமும் தமிழ் பற்றும் உடைய தமிழ் அன்பர். தமிழ் புலவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் இவர் தன்னுடைய தமிழ் அறிஞர்களுக்கும் புரவலர்களுக்கும் இவர் ஆதரவு தந்து தமிழை வளர்ப்பதில் இவர் ஒரு முன்னோடியாக கோவை மாநகரத்தில் இருக்கிறார். தீ தடுப்பு துறையில் சுமார் ஒரு 50 ஆண்டுகள் தன்னை அர்ப்பணித்து தீ பாதுகாப்பு துறையிலே இவர் ஒரு சிறந்த சேவையை கோவை மக்களுக்கு வழங்கி வருகிறார். அத்தோடு இல்லாமல் தமிழ் இலக்கியம், நாடகம், திரைத்துறை ஆகியவற்றிலும் இவர் கால் பதித்து இவர் புகழ் பெற்று வருகிறார். இவர் என்னுடைய புத்தகங்கள் அனைத்தையும் படித்து அதற்கு விமர்சனம் தந்து அது கோவையில் உள்ள பல்வேறு யூடியூப் சேனல்களில் அது பதிவாகி வெளிவந்து நல்ல பாராட்டை பெற்றிருக்கிறது. என்னுடைய புத்தகங்கள் உண்மை உறங்கும் நேரம், உள்ளத்தின் கதவுகள், உறவும் புரிவும் ஆகிய புத்தகங்கள் இதுவரை வெளியிட்டிருக்கிறேன். உள்ளத்தின் கதவுகள் புத்தகத்தை அரிமா முத்து டாக்டர் ஆர் பழனிசாமி அவர்கள்தான் கோவையிலே தமிழ்நாடு இலக்கிய பேரவையிலே வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அது சுமார் 500 புத்தகங்களுக்கு மேலாக தமிழ் ஆர்வலர்களால் வாங்கப்பட்டு வாசிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது ஆற்றோரத்தில் ஒரு அத்திமரம் என்ற ஒரு நாவலை எழுதி முடித்துள்ளேன். அதையும் அவரது தலைமையிலே வெளியிட விருப்பம் தெரிவித்து அவருடைய ஒப்புதல் கேட்க வந்திருக்கிறோம். அவருடைய தமிழ் ஆர்வம், அவருடைய தமிழ் தொண்டும் எங்களுக்கு மிகவும் ஊக்கத்தையும்
ஆர்வத்தையும் கொடுத்து மேலும் மேலும் பல புத்தகங்கள் எழுத எங்களுக்கு ஓர் உறுதுணையாக தூண்டுகோலாக இருக்கிறார் என்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.